ஹலோ ஆல். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்ருந்தேன். 12:30 மணிக்கெலாம் வந்து லஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ சாயங்காலத்தில் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிது. ஏதாவது ஹெவியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. அதனால் சாண்ட்விச் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஐட்டமெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு. வெறும் சாண்ட்விச் ப்ரெட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு கடையிலேருந்து. அண்ட் மத்தியானம் ஃப்ரை பண்ண சிக்கனுமே வந்து அப்படியே கொஞ்சம் மீந்துருச்சு. சரி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கட் பண்ணிவிட்டு மைனஸும் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் என்ன வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடுறது. ஸோ இன்றைக்கி வந்து நான் கேப்சிகம், அதுக்கப்புறம் இந்த கோஸு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கேரட் இருந்துச்சு. பட் ஆனால் நான் அதை ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாம் மட்டும் போட்டு சிக்கன் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு வெள்ளரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும்னு நினச்சேன். பட் அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஸ்டார்டிங்கில் பெருசாக கட் பண்ணி வச்சாச்சு. சரி, அதை திரும்ப எதுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருவோம், நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது சாப்பிடும்போது இது மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஆடாக தெரிஞ்சிச்சு. அது சாப்பிடும்போது மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நீங்கள் போடணும் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பட்டர் ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய ஆட் பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆகிடுது. அது ஒரு மாதிரி சாண்ட்விச் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு குக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, ஏதோ ரஸ்க் ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி கம்மியாக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் வச்சுட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா பெருசாக இது ஒன்றும் இல்லை, பார்க்க நீட்டாக ஒரு மாதிரி டிசைன் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அது மாதிரி தான். ஸோ 2 பக்கமாக வச்சு எடுத்துகிட்டு அழகாக சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். டாடா, பாய்.